வணக்கம். வணக்கம். ஹாய், ஹலோ. இன்னைக்கு நான் பார்க்க போறது திருக்குறள். முன்னாடி எல்லாம் நான் மட்டும் திருக்குறள் சொல்லுவேன். இப்போ நாம அப்பாவும் நானும் சேர்ந்து திருக்குறள் சொல்ல போறோம். அப்பா விளக்கம் சொல்லுவான், நான் திருக்குறள் மட்டும் சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன ட்ரை பண்ணிக்கிறோம் அப்படின்னோம்னா, எங்கள் பாப்பாவுக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது நாங்கள் திருக்குறள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ அந்த வார்த்தைகள் எழுத்துக்கள்லாம் உள்ள அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அப்போ 3 வயசில் அவங்க திருக்குறள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ 3 வயசில் அவங்க படித்த திருக்குறளுக்கும் இப்போ அவங்களுக்கு 5 வயசு ஆகுது, 1வது போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்போ அவங்களோட உச்சரிப்புக்கும் பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து பொருள் தெரியாது, எங்களுக்கு அப்போ பொருள் தெரியாது. நாங்கள் திருக்குறள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நமக்கு இப்போ இந்த நற்றாளா இல்லை நற்றானா அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சந்தேகம் வரும்போது என்ன பண்ண ஆரம்பித்தோம், அது என்ன பொருள் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா ஒவ்வொரு பொருளும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது வர்ணியாவுக்கு புரியுமான்னு கேட்டோம்னா எல்லா திருக்குறளுக்கும் பொருள் தெரியாது, ஆனால் ஒரு சில திருக்குறளுக்கு வர்ணியாவுக்கு பொருள் தெரியும். ஆனால் இதனால் என்ன யூஸ்ன்னு கேட்டோம்னா, இந்த திருக்குறளை எப்படி பிரித்து படிக்கிறது அல்லது எப்படி சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமா, இப்போ நீங்கள் இது வரைக்கும் துப்பாருக்கு துப்பாய் அப்படிங்கிற ஒரு திருக்குறளை பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அல்லது உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கங்க, சரியா? இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லியிருப்போம், துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை, இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? இப்படி தான் நாங்களும் படிச்சிருக்கிறோம் 3 வயசுல, சரிங்களா? இப்போ அதே பொருள் இப்போ எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். துப்பாருக்கு துப்புனா உணவு, சரிங்களா? அப்ப உணவு ஆவதும் மலை அப்படின்னு அங்க மாறுது, சரிங்களா? இப்ப அது உதாரணத்துக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க 2வது அதிகாரம் போகும்போது அதை நீங்க முழுசா பார்ப்போம். அது மாதிரி இதுலயும் பார்த்தோம்னா கற்றதனால சர்ப்ரைஸ் இருக்கும். அப்ப இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் குறள் மாறும்போது பார்த்தோம்னா அது பிரிச்சு படிக்கிறது மாறுது. அப்ப இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை நம்ம முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லிட்டோம்னா நீங்க 3 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சரி, இல்லை 5 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சரி, அவங்களுக்கு இங்கேயே அதை பிரிச்சு படிக்கும் போது அவங்க மறுபடியும் அதை போய் என்ன பண்ண வேண்டியது, ஆர்டர் மாற்ற வேண்டியது எல்லாம் இருக்கும். அதனால அந்த பொருள் புரிஞ்சு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இது பண்றோம். இந்த வீடியோ ஸ்பெஷலி யாருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ 5 வயசுக்குள்ள இல்லை 8 வயசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த வீடியோக்களை பார்க்குற அளவுக்கு பொறுமை பத்தாது. ஆனால் இந்த வீடியோ யாருக்காகனா, இந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா அவங்களால இதை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு தன்னோட குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த திருக்குறள் இப்படி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கோம். இப்போ இதெல்லாம் விளக்கம்லாம் இதில் கொடுத்துருவோம். ஷார்ட்ஸில் பார்த்தோம்னா இந்த குறள் எப்படி படித்தா போதும், அந்த குழந்தைங்க எப்படி எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் அதை குழந்தைங்களுக்கு காட்டலாம். இது உங்களுக்கு பொருள் தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் இதை நாங்கள் எடுத்துக்கிறோம், சரியா? ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து. திருக்குறளுடைய முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதோடைய முதல் குறள் போடுவோம், சரிங்களா? ஓகே. இது எக்ஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸு அல்லது எனக்கு பொருள் பிரித்து படிக்க தெரியும் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு இது வரும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டோம்னா, குழந்தைங்க பொருள் தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க. அவங்களால அதை நிறையா மெமரி பண்ண முடியும், நிறையா பிரித்து படிக்க முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி லிசனிங் கெப்பாசிட்டிஸ்லாம் அதிகமாகும். அந்த யூசேஜ் தான் நமக்கு ரொம்ப அதிகம். பாருங்க, முதல் குறள் படிங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. இந்த குறள் நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இந்த குறள் தெரியும், அல்லது இந்த குறள் தெரியாதவங்களே யாருமே இல்லைன்னு சொல்லிடலாம். இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த குறள் நீங்க எப்படி படிச்சீங்கனாலும் இதே பொருள் தான் வரும். நீங்க எந்த விதத்துல பிரிச்சு படிச்சீங்கனாலும் ஒரே பொருள் தான் வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம், இங்க எழுத்தெல்லாம் அப்படின்னு இருக்கு. எழுத்தெல்லாம் அப்படின்னா எழுத்துக்களுக்கெல்லாம் அப்படின்னு பொருள், ஓகேங்களா? அப்ப எழுத்துக்களுக்கெல்லாம் முதல அப்படின்னா முதலாக. அப்ப எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக இருப்பது என்னன்னு கேட்டோம்னா அகரம். அகரம்னா என்னன்னா ஏ, ஆ அப்படிங்கிற சவுண்டு. இப்ப தமிழோட முதல் எழுத்து என்ன? ஆ. ஹிந்தியோட முதல் எழுத்தும் ஆன் தான் வரும், சரிங்களா? சவுண்டு ஆன் தான் வரும். அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ்லையும் பார்த்தோம்னா ஏன்னு இருந்தாலும் இதோட சவுண்டு எப்படி தான் வரும்? ஆன் தான் வரும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எழுத்துக்களுக்கு முதலா இருக்கிறது என்னன்னா இந்த ஆ அப்படிங்கிற சவுண்டு, இதுதான் பொருள், ஓகேங்களா? அப்ப எழுத்துக்களுக்கு எப்படி ஆங்கிற சவுண்டு ஃபர்ஸ்டா இருக்குதோ அதே மாதிரி உலகத்திற்கு முதற்றே, உலகத்துக்கே முதலா இருக்கிறது யார் தான்? ஆதி பகவான் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப இது எப்படி படிக்கலாம்? அகர முதல எழுத்தெல்லாம், இது ஒரு சென்டென்ஸ். இது ஒரு பொருள். எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக இருப்பது ஆ அப்படிங்கிற சவுண்டு. அதே போல ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இது ரெண்டு குறளா 2 சென்டென்ஸா பிரிச்சு அகர முதல எழுத்தெல்லாம்
ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்படி 2 சென்டென்ஸா சொல்லி கொடுக்கலாம். இல்லைங்க இது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிடலாம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் கடவுள் முதற்றே உலகு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கடவுள் வாழ்த்துன்னு சொன்ன உடனே எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ இந்த கடவுள் வாழ்த்து படிக்கும் போது என்ன கண்டிப்பா இருக்கணுங்கிறத சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ கடவுள் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு பிடிச்ச யாரை வேணா வச்சுக்காங்க, சரிங்களா? இப்போ அப்பா அம்மா வச்சுக்கலாம், குருவை வச்சுக்கலாம், அறிவாளி வச்சுக்கலாம், எதை வேணா வச்சுக்கலாம். அதாவது நீங்க யாரை ரொம்ப பெரிய ஆள்னு நினைக்கிறீங்க, நீங்க யாரை ரொம்ப சிறந்தவர்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் கடவுள், ஓகேவா? இப்போ நம்ம வெளியே போயிருப்போம், நமக்கு நிறைய பேர் நம்ம முகம் தெரியாதவங்க நிறைய பேர் உதவி இருப்பாங்க, சரியா? அப்ப கடவுளுங்கிறவரு இந்த முகம் தெரியாம நமக்கு உதவுனவங்க எல்லாருமே யார் தான், கடவுள் தான். அப்ப கடவுளுங்கிறவர் ஒரு மதத்துக்கோ அல்லது ஒரு மொழிக்கோ அல்லது ஒரு பேருக்கோ உரியவர் கிடையாது. அவர் எல்லாருக்கும் உண்டானவர். அல்லது நீங்க யாரை விரும்புறீங்களோ அவர் தான் கடவுள். அல்லது நீங்க விரும்பக்கூடிய ஒரு ஆள், உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஒரு குருவா இருக்கலாம், இல்ல எனக்கு இவர் தான் ரோல் மாடல், நீங்க யாரை வேணா வச்சுக்கலாம். அல்லது அறிவில் சிறந்தவர் அப்படி கூட வச்சுக்காங்க, சரியா? ஏன் அதை நான் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றேன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய இடங்கள்ல தாள் அடி அப்படின்லாம் வரும். அதாவது என்னன்னா அவங்களுடைய திருவடியை தொழுகிறது, அவங்களுடைய காலை வணங்குறது அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் ஏன் அப்படிங்கிற ஒரு சாரா இருக்கலாம். அப்புறம் நான் எதுக்கு இன்னொருத்தன் காலில் விழுகணும் அப்படிங்கிற ஒரு சாரா இருக்கலாம். இங்க ஏன் அதை சொல்றேன்னா, இந்த அந்த காலில் விழுகிறது அல்லது தொழுகிற அளவுக்கு அவங்க உயர்வுடையவங்களா இருக்கணும், சரியா? அந்த அளவுக்கு நீங்க யாரை வேணா வச்சுக்கோங்க. உங்களோட தலைவராக இருக்கலாம், இல்ல உங்களுடைய சான்றோர், இங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யாரை வேணா வச்சுக்கோங்க. ஆனா என்ன இருக்கணும், நீங்க வணங்குற அளவுக்கு அவங்க உயர்வுடைய ஒருத்தங்களா இருக்கணும். அது கடவுளா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், சரிங்களா? ஏன்னா இது போக போக நிறைய இடங்கள் என்னன்னா அவரை தொழுதால், அவரை வணங்கினால், அவங்களோட சேர்ந்தாங்க, அந்த மாதிரி நிறைய வரிகள் வரும். அதனாலதான் இந்த பொருள் வச்சுக்காங்க. அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள்னு வச்சுக்காங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா இல்ல அறிவில் சிறந்தவர். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யார் உங்களை விட பெரியவங்க, யார் அவங்க சொன்னா நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் கடவுள், ஓகேவா? ஸோ முதல் குரல்ல எந்த பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை அப்படியே பயணிச்சிடறோம், சரியா? இருந்தாலும் வர்ணியா ஒரு அந்த குரல் மட்டும் படிச்சிடறாங்க. படிக்கலாம். இது ஒண்ணு. அப்ப ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறத நீங்க 2வது சென்டென்ஸா வச்சுக்கலாம். இல்லைங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆதி பகவன் அப்படிங்கிறது 2வது சென்டென்ஸ், முதற்றே உலகு அப்படிங்கறத 3வது சென்டென்ஸா வச்சுக்கலாம். அப்ப இந்த ஒரு குரலை 3ஆ பிரிச்சு நீங்க சொல்லி கொடுத்துக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி ஆ அப்படிங்கிற சவுண்ட் ஃபர்ஸ்டா இருக்குதோ அது மாதிரி உலகத்துக்கு கடவுள் முதலா இருக்கிறாங்க. இப்ப குழந்தைங்களுக்கு அப்பா அம்மான்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மா இல்லைன்னா குழந்தைங்க வந்துருக்க மாட்டாங்க. அல்லது இவர் இந்த சப்ஜெக்ட் நடத்தி தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால இவர் தான் என்னோட குரு. இப்ப ஒரு சிலருக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச யாரை வேணா நீங்க கடவுளை வச்சுக்கோங்க, ஓகேவா? இதுக்கு ஏன் அப்படி இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேங்கிறத நீங்க 2வது குரல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. படிக்கலாம். வெரி குட், ஓகேவா? கற்றதனால் ஆய பயனென்கொள். கற்றதனால் நாம படிச்சதுனால, ஆய சிறந்த, பயன் என், என்ன பயன்? பயன் என் அப்படின்னா பா யா என், பயன் என், பயன் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா கற்றதனால் ஆய பயனென்கொள். அப்ப என்னாச்சு, ஒருத்தன் படிச்சு என்னையா பிரயோஜனம்? அப்ப படிச்சு என்னையா பிரயோஜனம்னா என்ன அர்த்தம்? அவன் படிச்சு பிரயோஜனமே இல்லைன்னு என்னமோ சொல்ல போறாங்க. அதான் என்னது, இந்த கொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் கிடையாது. இந்த கொல்லுங்கிற வார்த்தைக்கு பொருள் கிடையாது. அது வந்து ஒரு ஓசைக்காக கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கற்றதனால் ஆய பயனென்கொள், ஓகேவா? ஆய பயன், அவன் படிச்சதுனால என்ன பிரயோஜனம்? ஆய பயன் என் அப்படிங்கறத கொஸ்டின், சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டா இங்க ஒரு கொஸ்டின் மார்க் கூட போட்டுக்கலாம், சரியா? அவன் படிச்சு என்னையா பிரயோஜனம்? ஓகே, கொஞ்சம் மார்க்ஸ். வாளறிவன் அப்படின்னா சிறந்த பண்புகளை உடைய, சிறந்த தன்மையுடைய, அறிவார்ந்த அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். கடவுளுக்கு நீங்க என்ன டெஃபினிஷன் வச்சுக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. அப்ப வாளறிவன் நற்றால், நற்றால்னா நல்ல தாள், நல்ல தாள். தாள்னா என்னன்னா திருவடி, அவங்களுடைய பாதம், ஓகேவா? அவங்களுடைய காலை, ஓகேவா? அப்ப வாளறிவன் இத்தகைய நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை உடையவருடைய நல்ல தாளை, சிறந்த தாளை அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? சிறந்த தாளை, உகந்த தாளை தொழாரெனின். தொழார்னா வணங்காதவன். அப்ப அவங்கள நீ வணங்கலைன்னா நீ என்ன பிரயோஜனம் அப்படின்னு. இப்ப நான் எங்க ஒருத்தங்களை வணங்கணும், ரொம்ப சூப்பர். அப்ப என்ன பண்ணிக்கலாம்,
அவங்கள மதிக்க தெரியாதவங்க, இப்படி வச்சுக்கலாமா? அப்போ வாளறிவன் அப்படின்னா ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப அறிவாளி அப்படிங்கிறவங்கள என்ன மதிக்க தெரியல அப்படின்னா இவன் படிச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தமிழில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், அப்துல் கலாம் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய சிறந்தவர், அறிவாளி, சிறப்பான மனிதர், சிறந்த மனிதர் அப்படின்னு. அப்போ அப்பேற்பட்ட மனுஷனை மதிக்க தெரியல அப்படின்னா ஒருத்தன் படிச்சு என்ன பிரயோஜனம்? இதுதான் இங்கே கேள்வி. ஓகேங்களா? அப்போ என்னது? கற்றதனால் ஆய பயனேன் கொள். அப்போ ஒருத்தன் படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னா வாளறிவன் நற்றால், சிறந்த அறிவுடைய பண்புகளை உடையவனுடைய நல்ல திருவடிகளை தொழாரெனின், வணங்காதவன் அல்லது அவரை மதிக்காதவன். அப்போ ஒரு அறிவில் சிறந்த ஒருத்தரை மதிக்க தெரியல அப்படின்னா இவங்க படிச்சு என்ன பிரயோஜனம்? இதுதான் கேள்வி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அநேகமாக சர்ப்ரைஸ் ஆகிருக்க மாட்டீங்க, இது உங்களுக்கு அநேகமாக சர்ப்ரைஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கற்றதனால் ஆய பயனேன் கொள். அப்போ சொல்லும் போது என்ன பண்ணிடலாம், நாம குழந்தைங்க சொல்லி கொடுக்கும்போது கற்றதனால் ஆய பயனேன் கொள், கேள்வி கேட்குற மாதிரியே கேட்டு பழகிடலாம். ஓகேவா? கற்றதனால் ஆய பயனேன் கொள். பதில் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அப்ப இது என்னது? இதுதான் ஒரு சென்டென்ஸ். கற்றதனால் ஆய பயனேன் கொள் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், இது கேள்வி. அதுக்கு பதில் என்னன்னா கொஞ்சம் வந்து கிடக்கல, வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அப்ப சிறந்தவனை மதிக்க தெரியல அப்படின்னா, அறிவில் சிறந்த ஒருத்தனை பெரிய மனுஷனை மதிக்க தெரியல அப்படின்னா என்ன பிரயோஜனம்? நீ படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறதான் கேள்வி. சரிங்களா? அப்ப நீங்க சொல்லி கொடுக்கும்போது கற்றதனால் ஆய பயனேன் கொள் ஒரு சென்டென்ஸ், வாளறிவன் நற்றால் சிறந்தவர்களை அல்லது சிறந்தவனுடைய அறிவை தொழார் எனின், வணங்காதவன் மதிக்காதவன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? எப்பவுமே ஒரு சிறப்பான ஆளை மதிக்க தெரியலன்னா நம்ம படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதா. இது படிக்கிறாங்களா? வெரி குட். இப்ப வாளறிவன் தனியா நற்றால் தனியா படிக்கணுமா, இல்ல வாளறிவன் நற்றால் சேர்த்து படிக்கணுமா? ஏன்னா சிறந்த பண்புகளை உடையவனுடைய கால். ஓகேவா? அப்ப என்ன படிக்கணும்? கற்றதனால் ஆய பயனேன் கொள், வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அப்ப என்ன கேள்வி? படிச்சு என்னையா பிரயோஜனம்? ஒரு பெரிய மனுஷனை மதிக்க தெரியல உனக்கு, அவ்வளவுதான். இதுதான் இதோடைய பொருள். நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? பெரிய மனுஷனை மதிக்க தெரியலையே அப்படின்னு கேட்கறோம் இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், கற்றதனால் ஆய பயனேன் கொள் அப்படின்னு வச்சுட்டு இந்த பெரிய மனுஷன் தான் யாரு? வாளறிவன் நற்றால், சிறந்த பண்புகளை உடையவன். ஓகே, சிறந்த பண்புகளை உடையவனுடைய அடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பெரிய மனுஷன் வச்சுக்காங்களே, அப்ப பெரிய மனுஷன் வாளறிவன் நற்றால் தொழார் எனின், அவங்களை மதிக்க தெரியலன்னு வச்சுக்காங்களே. சரியா? இப்ப எங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறிவில் சிறந்த உங்களை விட சிறந்தவர்னு நீங்க நம்புற ஒருத்தரை உங்களுக்கு மதிக்க தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? இவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்ப இந்த ரெண்டு குரலையும் ஒரு பார்த்துருமா? சொல்றாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை நம்ம குழந்தைங்க சொல்லி கொடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு கேப், இந்த இடத்துல ஒரு கேப் முடிச்சிடறோம். ஓகேவா? அப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இப்படி சொல்லலாம். இல்லைங்க இன்னும் நல்லா சொல்லுவாங்க, அவங்களுக்கு 6 வயசுக்கு மேல ஆச்சு, 5 வயசுக்கு மேல ஆச்சு அப்படிங்கும்போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இப்படி சொல்லிக்கலாம். சரிங்களா? அது ரெண்டாவது. கற்றதனால் ஆய பயனேன் கொள். என்ன பிரயோஜனம்? நீ வாளறிவன் நற்றால் பிரிச்சு படிக்கிறீங்க, சேர்த்து படிக்கணும். மாதிரி வசனம் படிங்க. அவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்ப எதுக்கு நான் அந்த வாளறிவு நற்றாளுங்கிறத சேர்த்து படிக்க சொல்றேன்னா, நீங்க இந்த இடத்துல கடவுளுடைய திருவடின்னு வச்சுக்கலாம், இல்ல பெரிய மனுஷன் வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்கள தொழாரணி. இப்ப நம்ம மறைந்த தலைவர்களுக்கெல்லாம் போய் மாலை போடுறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த அடிப்படையில் தான். ஓகேவா? இப்ப நான் போய் மாலை போடல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு மாலை போடுற அளவுக்கு நமக்கு யோசிக்க தெரியலன்னா நமக்கு என்ன அறிவு அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? அவ்வளவுதான். இதான வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து 3ஆவது குறள் 4ஆவது குறள் பார்ப்போம். இந்த அடி இந்த தாள் அப்படிங்கிறது இந்த குறள்கள்ல திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் என்ன சொன்னேன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நீங்க என்ன நினைக்காங்க, உங்களில் யார் சிறந்தவர் நீங்க நினைக்கிறீங்களோ அவரை தலைவராக வச்சுக்கோங்க. அப்போ உங்களில் யார் சிறந்தவர் நினைக்கிறீங்களோ அவரை கடவுளாக வச்சுக்காங்க. இல்லைன்னா இங்க தொழார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மதிக்கிறது, அவங்களுடைய பேச்சை கேட்கறது, அந்த மாதிரி நீங்க எப்படி வேணா எடுத்துக்காங்க. சரியா? அவ்வளவுதான். நம்ம அடுத்து 3ஆவது குறள் 4ஆவது குறள் பார்ப்போம். தொடர்ந்து.
அடுத்து மூணாவது குறள். மூணாவது குறள் படிங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஓகேவா. மலர்மிசை ஏகினான் மானடி இங்க பிரிச்சிருக்காங்க. சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இப்ப மலர்மிசை அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க இது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி வச்சுக்காங்க. மலர் போன்ற இதயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது உங்களோட மனசு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட், சரிங்களா, ரொம்ப இலகிய மனம்னு வச்சுக்கோங்க இல்லையா. அப்படியாப்பட்ட மனசுலயே இடம் பிடிச்ச ஒருத்தர், ஓகேவா. அது கடவுளா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், ஓகேவா. உங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்தவன்னு வச்சிருப்பீங்களா. அப்போ உங்களுடைய இவ்வளவு இலகிய மனசுலயே இடம் பிடிச்ச ஒருத்தர், ஓகேவா, அல்லது இலகிய மனம் படைத்த ஒருத்தர், ஓகேவா, அல்லது சிறந்த மலர் போன்ற மனதை கொண்ட இறைவன். அப்போ நம்மளுடைய மனசு மலர் மாதிரி இருக்கு, அதுல இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மலர் போன்ற மனதை கொண்ட இறைவன் அல்லது அந்த உயர்ந்த மனிதர் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேவா. அப்ப அவங்கள நினைச்சு, ஓகேவா, அப்ப அவங்களே நீங்க நினைப்பீங்கல்ல, என்ன நினைச்சுக்கிட்டே இருக்குது, ஓகேவா. அப்ப கடவுள்னா கடவுள், ஓகேவா. இல்ல நீங்க யாரை சிறந்தவங்க நினைக்கிறீங்களோ அவங்க, ஓகேவா, நினைச்சு மானடி, ஓகேவா, கொஞ்சம் வந்துவாங்க, ஓகேவா. அப்ப மான் பிளஸ் அடி, ஓகேவா. இங்க மான்னா என்னது, சிறந்த அல்லது உயர்ந்த, ஓகேவா. அப்ப என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு உயர்ந்த மனுஷன் அவங்களுடைய திருவடிகளை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்க கடவுள்னு சொன்னா அவங்களுடைய திருவடி. அப்ப எப்பவுமே வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்ப எப்பவுமே நீங்க அவங்க டாப்ல தானே வச்சிருப்பீங்க அந்த மாதிரி, ஓகேவா. அப்ப அந்த உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒருத்தருடைய அடி சேர்ந்தார், அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை அவங்க வணங்கிட்டு இருக்கிறோம், இல்லை தொழுதுகிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவீங்க, அவங்க பண்ணது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணல நினைப்பீங்க இல்லையா. இப்போ ஒரு நல்லவர் இருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி சர்வீஸில் அவர் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்தார் அப்படிங்கிறது உங்களோட ரோல் மாடலாக இருந்தால் நானும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. இல்லை அவர் தமிழ் புலவராக இருந்தார், நானும் ஒரு தமிழ் புலவராக ஆகணும். இல்லை அவர் அரசியல் இருந்தார், நானும் அரசியலில் வரணும் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அதான் அப்போ எந்நேரமும் அவரையே நினச்சி அவரையே நினச்சி உருகுறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ மலர்மிசை ஏகினான் மானடி, இது என்னது, அவருடைய தன்மையை சொல்லுது, சரியா. அப்போ பொதுவாகவே சொல்லலாம் அந்த பர்சனுடைய தன்மையை தான் இதுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. இல்லை என்னோட மனசுல இடம் பிடிச்சிட்ட ஒருத்தர் அப்படி கூட வச்சுக்காங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி. அப்போ என்னது, இது அவருடைய தன்மை. மலர்மிசை ஏகினான் மானடி, மலர் போன்ற இதயத்தை உடையவனுடைய கடவுள், ஓகேவா. மானடி சேர்ந்தா, இது என்னது, நாம அவங்கள சேர்றோம், ஓகேவா, அல்லது அவங்க தொடர்றோம், அவங்கள தோல்றோம், அல்லது அவங்கள என்ன பண்றோம், வழி பின்பற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி. இதனால நமக்கு என்ன கிடைக்குது, நிலமிசை நீடு வாழ்வார். இது அவங்களுடைய குணம். மலர்மிசை ஏகினான் மானடி. அப்போ கடவுளா இருக்கலாம், இல்லை அறிவில் சிறந்தவங்களா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். இவங்களை சேர்ந்தார், நாம பின்பற்றுறோம், இது நாம செய்கிறது, இது அவங்களுடைய குணம், இதை நாம செய்கிறது. இதனால நமக்கு என்ன கிடைக்குது, நிலமிசை நீடு வாழ்வார். அவங்க பூமி இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன ஆவாங்க, சிறந்து வாழ்வாங்க. ஏன்னா நீங்க அவங்களை தொடர்ந்து என்ன பண்ணுவீங்க, ஏதாவது விஷயம் பண்ணுவீங்க, அந்த புகழ் என்ன ஆகும், தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அவ்வளவுதான். இப்ப இதுக்கு வந்து யார் உதாரணம் சொல்லலாம், இப்ப அப்துல் கலாம் அவங்க இப்ப உயிரோட இல்லை அப்படின்னாலும் நம்ம அவங்களை இன்னும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப நாங்கள் இந்த பூமி இருக்கிற வரைக்கும், இல்லை தமிழ் இருக்கிற வரைக்கும் அவங்களை பேசுவோம் இல்லையா. அது மாதிரி திருவள்ளுவரை பத்தி நம்ம என்ன பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப அவங்கள சொல்லலாம் இல்லையா. அது மாதிரி இதான் என்னது, ஓகே. மலர்மிசை ஏகினான் மானடி, இப்பேற்பட்ட உயர்ந்தவனை நாம் தொழும் போது அல்லது பின்பற்றும் போது, அவங்கள சேரும் போது நிலமிசை நீடு வாழ்வார். நாம என்ன பண்ணுவோம், இந்த பூமியில நிலையில்லாத அழிவில்லாத புகழை அடைவோம், ஓகேவா. இது எப்படி படிக்கலாம், படிங்க படிங்க. ஏன் வந்து இந்த மானடியை இங்கேயே கொண்டு வந்துடுறோம்னா, நீங்க இதெல்லாமே அவங்களுடைய குணம். அப்ப இப்பேற்பட்ட கடவுளுடைய திருவடியை, இப்பேற்பட்ட சிறந்தவங்களை சேர்ந்தா, இது நாம செய்யறோம். இது சில இந்த இடத்துல பார்த்தோம்னா அடி சேர்ந்தார்னு பிரிச்சிருப்போம், ஓகேங்களா. ஏன்னா அது சொல்றேன், சரிங்களா. அப்ப இந்த குணத்தை உடையவரை நாம் சேர்றோம், அதனால நமக்கு என்ன கிடைக்குது, நிலமிசை நீடு வாழ்வார். அப்ப நீங்க சென்டென்ஸா பிரிக்கும் போது மலர்மிசை ஏகினான் மானடி 1, சேர்ந்தார் 2, நிலமிசை நீடு வாழ்வார், ஓகேவா, 3 சென்டென்ஸ். இப்படி பிடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பொருள் நல்லா ஈஸியா இருக்கும். வர்ணியா ஒரு படிங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஏன் இங்க சேர்ந்தாருங்க தனியா பிரிக்கிறோம்னா, ஒருத்தங்களோட நல்லவங்களோட சேரும்போது என்ன நடக்கும் போது, இல்ல சேராதா இருக்கு அப்படிங்கறத பின்னாடி வரும், சரியா. அப்போ சேர்ந்தா நமக்கு என்ன நடக்குதுங்கிறக்கா அந்த மாதிரி பண்றோம், சேர்ந்தார் அப்படிங்கறத தனியா பிரிச்சோம், ஓகேவா. அடுத்த 4வது இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. அப்ப முதல் 3 குறள் சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம், இது 1. ஆதி பகவன் முதற்றே உலகு, இது 2 சென்டென்ஸ். அடுத்து
ஒரு சென்டென்ஸ். வாளறிவன் நற்றால் இது ரெண்டாவது சென்டென்ஸ். வாளறிவன் நற்றால் தொழார் எனின் 3 சென்டென்ஸ். சரிங்களா? அடுத்து மூணாவது குறள். மலர்மிசை ஏகினான் மானடி ஒரு சென்டென்ஸ். சேர்ந்தார் ரெண்டாவது சென்டென்ஸ். இளமிசை நீடு வாழ்வார் மூணாவது சென்டென்ஸ். இப்படி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை நீங்க பின்னாடி வந்து ரீகால் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லது பொருள் ஈஸியா புரிஞ்சிருச்சு அப்படிங்கறனால. அடுத்து நாலாவது பொருள். வேண்டுதல் வேண்டாமை இலார் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. நீங்க கவனிச்சிருப்பீங்க. இவங்க படிக்கும்போது என்ன படிச்சிருப்பாங்க? வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு படிச்சிருப்பாங்க. இது இலான் அடி அப்படி அடி இலான் அடிய இலான் அப்படின்னா இல்லாதவன் பிளஸ் அடி அப்படின்னு பிடிக்கிறாங்க. சரியா? இலான் அடி. ஓகேவா? இங்க வந்து ஓகேவா? இது டி. ஓகேவா? வேண்டுதல் வேண்டாமை இலான். இது வந்து என்ன பண்றா? இங்க குணம்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் குணம். அவனுக்கு என்ன கிடையாது? விருப்போ வெறுப்போ கிடையாது. அப்ப நீங்க ஒரு நல்ல தலைவர்னு ஒருத்தர் வச்சிருக்கீங்க, அல்லது சிறந்த அறிவாளின்னு ஒருத்தர் வச்சிருக்கீங்க, உங்களோட ரோல் மாடல்னு ஒருத்தர் வச்சிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணிருக்கூடாது? ஒரு பக்கமா தான் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் பேச மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணாலும் சரி, அவங்க கட்சிக்காரங்க பண்ணது சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க இது பண்ணது சரி அப்படிங்கிற மாதிரி பேசிடக்கூடாது. இல்ல இது சரியா தப்பா அப்படிங்கறத யோசிச்சு சொல்லணும். இல்ல அதானது வேண்டுதல் வேண்டாமை இலான். அவங்களுக்கு விருப்போ வெறுப்போ கிடையாது. அவங்க பார்சியாலிட்டி பார்க்க மாட்டாங்க. எது சரின்னு தான் பார்ப்பாங்க. தம்புள்ளையாக இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தா தப்பு தான் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அப்ப வேண்டுதல் வேண்டாமை இலான். இப்ப இந்த இலான்கிற தன்மையை சொல்லணுங்கிறக்காக என்ன பண்றீங்க? எப்படி மலர்மிசை ஏகினான் மானடி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இதான அவருடைய தன்மையுடைய அவருடைய அடியை சேர்ந்தா சொன்னோம் இல்லையா? அது மாதிரி என்ன சொல்றான்? வேண்டுதல் வேண்டாமை இலான். அப்ப இலான் அடின்னு சொல்லலாம். அப்ப இந்த இலான் அடிக்கும்போது இந்த இலான் அப்படிங்கிற வார்த்தையே நிறைய பேருக்கு தெரியாம போயிருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிக்கிறோம்? இவருடைய தன்மையை சொல்றதுக்காக வேண்டுதல் வேண்டாமை இலான். அவர் பார்சியாலிட்டியே இல்லாதவர், எல்லாருக்கும் நல்லவர், எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வேண்டுதல் வேண்டாமை இலான். அப்படியாப்பட்ட மனுஷனுடைய அடி சேர்ந்தாருக்கு என்ன கிடையாது? யாண்டும் இடும்பை இல்லை. எப்பவுமே யாண்டும்னா எப்பொழுதுமே. ஓகேவா? இடும்பை அப்படின்னா துன்பம், இல கிடையாது. அப்ப ஏன்னா உங்க தலைவர் அல்லது உங்க கடவுள் உங்களோட ரோல் மாடல் என்ன கிடையாது? அவர் பார்சியாலிட்டியே பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் பொதுவாக தான் இருப்பார், நியாயமா தான் இருப்பார். அப்படின்னா நீங்களும் டிஃபால்ட்டா என்ன தான் பண்ணுவீங்க? நீங்கள் யார்ட்டையும் பார்சியாலிட்டி பார்க்க மாட்டீங்க, எல்லாத்துலையும் நியாயமா தான் இருப்பீங்க, எல்லாத்துலையும் பொதுவாக தான் இருப்பீங்க. அப்ப கண்டிப்பா என்ன ஆகாது? உங்களுக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோ அப்படிங்கிற வருத்தமோ உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே துன்பப்படவே மாட்டீங்க, சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படிங்கிறது அதோட பொருள். ஓகேவா? அப்ப சொல்லும் போது வேண்டுதல் வேண்டாமை இலான் குணம். அவருடைய அடி சேர்ந்தாருக்கு. அப்படியாப்பட்டவரை நம்ம சேர்ந்திருக்கிறோம். ஓகேவா? சேர்ந்தவங்களுக்கு யாண்டும் இடும்பை இல. ஏன்னா நீங்க யாரை சேர்றீங்களோ அவங்களோட குணம் தான் நமக்கு வரும். அப்ப இவங்க எப்பவுமே நியாயமா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்க நியாயமா தான் இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு என்ன இருக்காது? எந்த விதமான துன்பமும் வராது. அதான் இந்த குறள் படிக்க வரீங்க. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்ல. அவ்வளவுதான். சரியா? ஏன் இந்த திருக்குறள் எப்படி எழுதி போட்டுக்கிறோம்னா, நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் குறள் இப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம இந்த பொருளை புரிஞ்சு படிச்சுக்கும் போது நமக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த குறள்லாம் பார்த்தோம்னா நீங்க என்ன ரெண்டாவது குறள் அல்லது இல்வாழ்க்கையெல்லாம் போகும்போது அதோடைய வரிகள்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்ட் எல்லாம் நீங்க உணரணும் அப்படின்னா இந்த மாதிரி படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்து 5வது குறள் 6வது குறள் பார்க்கலாம். சொல்லும்போது இந்த கொஞ்சம் தெரியுற மாதிரி. ஓகேவா? சொல்லுங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. வெரி குட். இருள் சேர் இருவினையும் சேரா. அப்ப நம்ம ஞானம் அஞ்ஞானம் விஞ்ஞானம் சொல்றாங்க இல்லையா? அப்ப நல்லது நமக்கு துன்பம் தரக்கூடிய, நமக்கு ஈஸியா புரியணும்னா துன்பம் தரக்கூடியன்னு வச்சுக்காங்களே. இருள் சேர் துன்பம் தரக்கூடியன்னு வச்சுக்காங்க. இருவினையும் நல்வினை தீவினை எதுவுமே என்ன ஆகாது? சேராது. யார சேராது? அப்ப துன்பம் தரக்கூடிய இது வந்து இருள் சேர்ந்தா இந்த அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம மறுபிறப்புக்கு அப்ப சொல்லுவோம்ல, அது மாதிரி நமக்கு சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு துன்பம் தரக்கூடிய வச்சுக்கோமா. அப்ப இருள் துன்பம் தரக்கூடிய நல்வினை தீவினை ரெண்டுமே யார சேராது? சேராது அப்படிங்கிறாங்க. அப்ப துன்பம் தரக்கூடிய இருவினையும் சேரா. யாருக்கு?
இது வந்து ஒரு சென்டென்ஸ் சரிங்களா. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து அதுபடி நடக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இது வேற மாதிரி பார்த்தா என்ன பண்ணலாம், ஒரு உயிரை எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பா யாருமே நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க, அல்லது யாருமே குட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு செய்த குற்றத்துக்காக தூக்கு தண்டனையோ அல்லது வாரில் எல்லாம் போர்ல அல்லது நம்ம எதிரி நாட்டுகளை எல்லாம் சுட்டுக் கொள்றாங்கல்ல, இதையெல்லாம் யாரும் பாவம்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரிதான் இது என்னது, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அவங்க என்ன காரணத்தினால அங்க இருக்கிறாங்க அல்லது எது சரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்களே. அப்ப ஒரு உயிர் எடுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஆனா இப்ப பார்டர்ல அல்லது ஒரு தூக்கு தண்டனை இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இப்ப தூக்கு கொடுத்தவருக்கு அந்த பாவம் போகுமா? இல்ல பார்டர்ல ஒருத்தர் சுட்டு கொண்டோம்ல, ஒரு தீவிரவாதி சுட்டு கொண்டாங்க, அப்ப சுட்டு கொண்டவருக்கு அந்த பாவம் போகுமா? போகாது இல்லையா. அது மாதிரிதான் இது. ஓகேங்களா. இது அப்ப அப்ப இறைவனுடைய பொருள் என்னென்ன புரிஞ்சு நடந்துக்கிறவங்களுக்கு இருள் சேர் இருவினையும் சேரா. அப்ப இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்டர்ல இப்ப நம்ம நாட்டுக்குள்ள ஒருத்தர் உயிர் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கு தண்டனை நமக்கு அவங்கள பனிஷ் பண்ணுவோம். அதே பார்டர்ல எதிரியவோ அல்லது டெரரிஸ்டோ ஒருத்தர் கொள்றாரு அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், விருது தானே கொடுப்போம். அவ்வளவுதான், இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா. அப்ப இருள் சேர் இருவினையும் சேரா. அப்ப நல்வினை தீவினை எல்லாம் யார சேராது, இறைவனுடைய பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இப்ப அவரு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி, இல்ல போர்ல ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, அந்த ஒரு தனி மனுஷரை அது சேராது, அந்த நாட்டை தானே சேரும். அதானது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஓகேவா. அப்ப இறைவனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டவங்களுக்கு அது வராது அப்படிங்கிறாங்க. சரியா, இவ்வளவுதான். அப்ப இது நம்ம பிரிச்சு படிக்கும்போது இருள் சேர் இருவினையும் சேரா, இது பதில். யாருக்கு சேராது, இறைவனுடைய பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சு அவங்களுடைய இது பண்ணி கிருஷ்ணன் சொல்வார் இல்லையா, இங்க அர்ஜுனன் கொண்டது எதுவுமே என்ன சேராது, அந்த பழி போகணும்னா அர்ஜுனனுக்கு போகாது, கிருஷ்ணனுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அவ்வளவுதான் விஷயம். சரியா. இப்ப இது வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பார்டர்ல நடக்கக்கூடிய துப்பாக்கி சூடெல்லாம் யாரும் சேராது, அந்த ராணுவ வீரனை சேராது இல்லையா, அது அந்த நாட்டை தானே சேரும். அவ்வளவுதான் விஷயம். சரியா. இருள் மாறியா இதை மட்டும் படிச்சுங்க. அப்படி எப்படி படிக்கும், எப்படி படிக்கலாம், இருள் சேர் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஓகேவா. இத வந்து ஒரே சென்டென்ஸா படிச்சுக்கிறது நல்லது. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இல்லைங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ன தன்மைன்னு தெரிஞ்சு நடந்துக்கிட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா. இப்ப மொத்தம் நம்ம எத்தனை குறள் படிச்சுக்கிறோம், 5 குறள் படிச்சுக்கிறோம். இந்த 5 குறள் அவங்க என்ன ஆர்டர்ல சொல்றாங்கன்னு பாத்துக்காங்க. சொல்லுங்க 5 குறள். திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஒரு சென்டென்ஸ். ஆதி பகவன் முதற்றே உலகு. இரண்டாவது சென்டென்ஸ். கட்டதனால் ஆய பயனின்கொள். ஒரு சென்டென்ஸ். வாளறிவன் நற்றால். இரண்டாவது சென்டென்ஸ். தொழார் எனின். மூணாவது சென்டென்ஸ். மலர்மிசை ஏகினார் மானடி. ஒரு சென்டென்ஸ். சேர்ந்தார். இரண்டாவது சென்டென்ஸ். நிலமிசை நீடு வாழ்வார். மூணு சென்டென்ஸ். வேண்டுதல் வேண்டாமை இலார். ஒரு சென்டென்ஸ். அடி சேர்ந்தார்க்கே. இரண்டாவது சென்டென்ஸ். யாண்டும் இடுமை இல்ல. மூணாவது சென்டென்ஸ். இருள் சேர் இருவினையும் சேரா. ஒரு சென்டென்ஸ். இறைவன் பொருள் சேர் இரண்டாவது புகழ் சென்டென்ஸ். புரிந்தார் மாட்டு. இதை நாங்கள் வந்து இது ஒரே சென்டென்ஸாவே சொல்றோம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், பொருள் சேர்த்து பிடிச்சிக்காங்க. அப்ப இந்த 2 சென்டென்ஸ் தான். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஓகேவா. அடுத்து இது பாருங்க, பொருள் புரிஞ்சு படிக்கிறதுனால என்ன ஸ்வீட்னஸ் இருக்குதுங்கிறது இதுல தெரியும். இது படிக்கப்பா. பொறிவாயில் ஐந்த வித்தம் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இது நீங்க நம்ம பொதுவா படிக்கும்போது பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இது இப்படி படிக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். பொறிவாயில் ஐந்தவித்தான். ஓகேவா. பொறிவாயில்னா பொறினா என்னன்னா நம்ம 5 பொறிகள் சொல்றோம் இல்லையா, 5 பொறிகள் இருக்கு இல்லையா, கண்ணு காது மூக்கு வாய் தோல். ஓகேவா. இதெல்லாம் ஏன்னா இதன் மூலியமா தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு இன்பத்தை அடையிறோம் அல்லது வெறுக்கிறோம். ஓகேவா. மூக்கு கண்ணு காது வாய் இதுல இது எல்லாத்தையுமே அடக்கின ஒருத்தன் என்ன பண்ணுவான்,
பொறிவாயில். பொறிவாயில்னா இந்த 5 பொறிகளையும் 5 ஐந்தவித்தான் அப்படின்னா என்னன்னா 5 பிளஸ் அவித்தான். அவித்தான் அப்படின்னா அடக்கினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவித்தான்னா அடக்கினான். அப்ப அந்த 5 பொறிகள்ல இருந்து வரக்கூடிய ஆசைகளை அடக்கியவன். நாக்கு அடக்கினவனுக்கு உடம்பு ரொம்ப இதா இருக்கும். வாசனை அடக்கினவனுக்கு, தோல் அடக்கினவனுக்கு, சொல்ல அடக்கினவனுக்கு எல்லா இடத்துலையும் நல்லவனா இருப்பான். ஓகேங்களா? அப்ப என்னது, இந்த 5 பொறிகளுடைய ஆசைகள், பொறிவாயில்னா 5 பொறிகளிலிருந்து வரக்கூடிய ஆசைகளை ஐந்தவித்தான், அடக்கியவன். அவன் தான் யாரு? கடவுள், அல்லது நீங்க சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த மனிதர், உங்களுடைய ரோல் மாடல் வச்சுக்காங்க. சரியா? அதான், ஏன்னா நீங்க எப்பவுமே அவர் உயர்ந்தவராக தான் வச்சிருக்கிறோம். ஓகேவா? அது நீங்க கடவுளா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சவராக இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்களுடைய ரோல் மாடலாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், உங்களோட தலைவராக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பொறிவாயில் ஐந்தவித்தான். ஏன்னா நம்ம ஒருத்தர் தலைவராக வச்சிருக்கோம், அவர் முதல்ல என்னவா இருக்கணும்? ஒழுக்க சீலராக இருக்கணும் இல்லையா? அப்ப அவர் என்னவா இருக்கணும்? இந்த ஆசைகளுக்கெல்லாம் அடிமணியாக இருக்கணும், லஞ்சம் வாங்காதவராக இருக்கணும், மற்றவங்க மேல ஆசைப்படாதவங்களா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அப்ப பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அப்ப இவர் இவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறாரு. சரியா? அவரை பின்பற்ற நீங்களும் பொய் இல்லாம நடிக்காம ஒழுக்க நெறி நின்றார். எது நல்லது, எது சிறந்தது, எது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சு அதன்படி நிக்கிறீங்க அப்படின்னா நீடு வாழ்வார். அதனாலதான் துரியோதனன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கர்ணன் என்னன்னு சொல்றோம்? நல்லவன் சொல்றோம். ஏன்னா அவர் எங்கேயும் அந்த ஒழுக்கத்தை விடல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இப்ப அதே துரியோதனன் நல்லவனா இருந்து கர்ணன் நல்லவனா இருந்தா இன்னும் புகழ் எங்க போயிடும்? சிறப்பா போயிடும் இல்லையா? இவ்வளவுதான் விஷயம். அப்போ நீங்க எடுக்கக்கூடிய தலைவரும் சிறந்தவரா இருக்கணும், நீங்களும் சிறந்தவரா இருக்கணும். இதுதான் இந்த என்னது. இப்ப இதே நீங்க இன்னொரு வாழ்க்கை பார்த்துக்கலாம். உங்க தலைவர் சிறந்தவர், உங்களுடைய கடவுள் சிறந்தவர், நீங்களும் என்ன பண்றீங்க? நடிக்காம உண்மையாவே என்ன பண்றீங்க? சிறந்தவராக இருக்கிறீங்க. இப்ப ஐயப்பன் கோயில் மாலை போட்டு நிறைய பேர் பீடியெல்லாம் குடிக்கிறாங்க. சரியா? ஏன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? இதெல்லாம் ஒழுக்கக்கேடு கிடையாதுங்க, ஒழுக்கங்க அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம சுத்தமாகவே உங்களுக்கு பொய் இல்லாம என்ன பண்றீங்க? ஒழுக்கமா இருக்கும்போது அதுக்குண்டான பலனை நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன நீடு வாழ்வார். இப்ப உங்க தலைவர் ரொம்ப 5 பொறிகளை அடக்கி இருக்கிறாரு, நீங்க பொய் இல்லாத ஒழுக்கத்தோட இருக்கும்போது நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது தலைவரையும் உங்களையும். இப்ப இதே நீங்க என்ன பண்ணலாம்? இது எல்லாத்துக்குமே சேர்த்து தலைவரை போட்டுக்கலாம். ஓகேவா? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அப்ப இப்பேற்பட்ட சிறப்புடைய தலைவரை அல்லது கடவுளை வணங்கி அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுறவங்க அல்லது அவரை சேர்ந்தவங்க என்ன ஆயிடுவாங்க? அவருடைய அந்த ஒழுக்க நெறியிலேயே இவரு நிக்கிறாங்க. அப்படின்னா இப்ப அவர் பொய்யில்லாத ஒழுக்கத்துல அவர் நிக்கிறாரு, அவரோட ஒழுக்கத்துல இவரும் நிக்கிறாங்க அப்படின்னா இவங்களும் நீடு வாழ்வார். ஓகேவா? உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி வச்சுக்காங்க. ஆனா விஷயம் என்னது? 2 பேருமே ஒழுக்கமானவங்க தான், 2 பேருமே ஒழுக்கமா இருக்கணும். அப்பதான் என்னது அது நடக்கும். இப்ப விவேகானந்தரை சொல்லுவோம், விவேகானந்தரோட குருவையும் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அப்ப ஒரு குருவுக்கு அடுத்து வந்த சிஷியன் 2 பேருமே எப்படி இருப்பாங்க? ஒழுக்க சீலரா இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க? இப்ப விவேகானந்தர் வாழ்றாரு, விவேகானந்தரோட குருவும் வாழ்றாரு. அதான் என்னது நீடு வாழ்வார். ஓகேவா? இந்த வேர்ல எப்படி படிக்கலாம்? பொறிவாயில் ஐந்தவித்தான் அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே அடக்குறவங்க. ஓகேவா? பாருங்க, பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். ஒருத்தர் எப்படி வாழணும்? பொய் இல்லாம ஒழுக்கத்தோட வழியில நிக்கணும். ஓகேவா? நின்றார் அவ்வளவுதான் விஷயம். இதுல உங்க தலைவர் இப்படி, நீங்க இப்படி அப்படின்னாலும் ஓகே. இல்லைங்க எங்க தலைவரே இப்படி இருப்பாரு, நானும் இப்படி இருப்பேன் அப்படின்னாலும் ஓகே. ஓகேவா? அது என்னது? பொறிவாயில் ஐந்தவித்தான். பொறிவாயில் அவித்தான் அப்படின்னா கட்டுப்படுத்துறவன். பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்ப இங்க என்னது? மொத்தம் 3 சென்டென்ஸா பிரிச்சுக்கலாம். இங்க நீடு வாழ்வாருன்னு அது ரொம்ப உயர்த்தி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ரொம்ப சிறப்பா வாழ்வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஓகேவா? இப்ப 5வது 6வது பார்த்துட்டோம். அடுத்து 7வது 8வது பார்க்கலாம். ஏன் இப்படி இந்த 2 குறள்னு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. அடுத்ததுல பாருங்களேன், சேர்ந்தா இருக்கு அப்படின்னு வரும். அதை பார்ப்போம். அடுத்தது 7வது குறளும் 8வது குறளும் பார்க்கலாம். தனக்குவமே இல்லாதார்தான்
இதுல கவனிச்சீங்கன்னா தனக்கு உவமை இல்லாதான்தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அவங்களுடைய இயல்பு என்ன, நாம என்ன பண்றோம், அதனால நமக்கு என்ன விளையுது. ஓகேவா, அந்த பாயிண்ட்ல பார்ப்போம். அப்ப தனக்கு உவமை இல்லாதான்தால் அப்ப என்னன்னா நீங்க ஒருத்தர் இப்போ உங்களுடைய இப்ப கடவுள் பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. கரெக்டு தானே? அவர் தான் இருக்கிறதுல என்னது உச்சம். இப்போ இல்லைங்க எங்களுக்கு நாங்கள் ஒரு ரோல் மாடல் வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எப்பவுமே எப்படி இருக்கணும், அவர் தான் உச்சமானவராக இருக்கணும். அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அப்படிங்கும் போது தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவரை நீங்க ரோல் மாடலாக எடுத்துக்குவீங்க. ஓகேவா, அப்ப நம்மளை விட அவர் பெரியவர், சரியா, அவரை விட பெரியவர்னு யாருமே கிடையாது. அப்படிதான் இருக்கணும். என்னது, அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அப்ப தனக்கு உவமை இல்லாதான்தால் அவருக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் உயர்ந்தவரா இருக்கிறாரு, அவருடைய திருவடியை. ஓகேவா, அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கலாம், அப்ப நீங்க யார ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்களோ அவருக்கு நிகர் யார் அப்படிங்கிற மாதிரி. இப்ப வள்ளுவருக்கு நிகர் யாரு, வள்ளுவர் தான். கம்பனுக்கு நிகர் கம்பன் தான். இப்ப கம்பன் இவரும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஔவையாருக்கு நிகர் யாரு, அவங்க தான். அந்த மாதிரி இப்ப கடவுளுக்கு நிகர் யாரு, கடவுள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அது மாதிரிதான். சரியா, அப்ப தனக்கு உவமை இல்லாதான்தால் இது அவங்களுடைய பண்பு. அப்ப இத்தகைய உயர்வுடையவங்க, அவங்களுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிற அவங்களுடைய தால் திருவடி சேர்ந்தாருக்கு அல்லால் இது நாம செய்யறது. ஓகேவா, அப்ப நாம அவங்கள பின்பற்றுறோம், அவங்கள வணங்குறோம், இது எல்லாமே. ஓகேவா, அப்ப தனக்கு உவமை இல்லாதான்தால் தனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிறவங்கள சேர்ந்தவங்களை தவிர மற்றவங்களுக்கு என்ன கிடையாது, மனக்கவலை மாற்றல் அரிது. சரியா, ஏன்னா அவர் தான் இருக்கிறதுல உச்சம். சரியா, அப்ப நீங்க அவரை ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் உச்சம் அடைவீங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி உச்சம் அடைவீங்க. அப்ப மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த உச்சத்தை அடைய முடியலைங்கிற கவலையிலே என்ன பண்ணுவாங்க, மனக்கவலை மாற்றல் அரிது. அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்களா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஒரு உச்சம், அவர் ஒரு உச்சம். அப்ப இவர் ஜெயிக்கும் போது அவர் தோக்குறாரு, அவர் தோக்கும் போது இவர் ஜெயிக்கிறாரு. அப்ப எப்படி பார்த்தாலும் என்ன இருக்கும், யாராவது ஒருத்தருக்கு கவலை இருந்துகிட்டே இருக்கும். நான் இப்படியாப்பட்டவங்க சொல்லல, இருக்கிறதுலே அவர் மட்டும்தான் உச்சம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப கடவுளுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படிங்கும்போது அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இல்ல. அப்ப அவரை சரணடைஞ்சவங்க அல்லது அவரை ஃபாலோ பண்றவங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க, சந்தோஷமா தான் இருப்பாங்க. மற்றவங்களுடைய கவலை என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. மற்றவங்களுடைய மனக்கவலையை மாற்றல் அரிது, நீக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. இதுதான் கருத்து. சரியா, அப்ப தனக்கு உவமை இல்லாதால் அவருக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிறவரை நீங்க வணங்குறீங்க இல்ல பின்பற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப கடவுள்னா அவங்கள வணங்குறீங்க, இல்ல மற்றவங்கனால என்ன பண்றீங்க, அவங்க நீங்க ஃபாலோ பண்றீங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. சேர்ந்தாருக்கு அல்லால் அவங்கள சேர்ந்தவங்களை தவிர மற்றவங்களுக்கு மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப மற்றவங்களுக்கு கவலை இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த கவலை நீக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, படிச்சிருக்கீங்க கதை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த தாளுங்கிறதெல்லாம் நான் அந்த இயல்புலேயே சேர்த்துறேன். நீங்க கடவுளுக்கு அப்படின்னா அவருடைய திருவடி, மற்றவங்களுக்குன்னா அவங்கள அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பொருளிலே கொண்டு வந்துடலாம். சரியா, அதனால என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு உவமை இல்லாதான் தாள், அறவாளி அந்தணன் தாள், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த தாளை சேர்த்து அவங்களுடைய இயல்பாவே மாற்றி வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த 6வது குறள், 8வது குறள். அற ஆளி, அற ஆளி, அறம்னா நல்லது, தர்மம், குட், நியாயம் சொல்லுவோம் இல்லையா. அற ஆளி அந்தணன் தாள். அப்ப என்ன பண்ற, இதை வந்து இங்க அப்படி பிரிக்கிறோம். ஏன்னா நல்லது, தர்மம், நியாயம் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய அல்லது அதன்படி நடக்கக்கூடிய அந்தணன் இறைவன் உங்களோட தலைவனை வச்சுக்காங்க. ஓகேவா, அப்ப அற ஆளி அந்தணன் தாள். ஓகேவா, அப்ப அறவழியிலேயே நியாயமா தர்மமா நடக்கக்கூடிய அந்த கடவுளின் திருவடியை சேர்ந்தாருக்கு அல்லால் சேர்ந்தவங்களை தவிர மற்றவங்க பிராளி, பிராளினா அறம் பொருள் இன்பம், மொத்தம் 3 இருக்கு. சரியா, அறம் பொருள் இன்பம். அப்ப அறங்கிறது நல்லது, நேர்மை, நியாயம் இதெல்லாம் சேர்ந்தது. இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா என்ன கிடைச்சிரும், பொருளும் இன்பமும் கிடைச்சிரும். ஓகேவா,
நீங்க நினைக்கலாம் இல்லைங்க நாங்க நல்லா தான் நடக்கிறோம் ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் பாடுபடுறோம் உழைக்கிறீங்கன்னா நல்ல வழியில சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த பொருளும் இன்பமும் கிடைக்கும். அதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும். ஓகேவா? பிறவாளினா பொருள் இன்பம் இது எல்லாமே அதாவது அற இருந்துச்சுனாலே இது எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? பிற ஆளி நீந்தல் அரிது. அதே இந்த அற இல்லை அப்படின்னா இந்த பிற ஆளி எது இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது. இப்போ நீங்கள் சம்பாரிச்ச காசு கணக்கில் வந்த காசுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் உங்களால் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியும். அதே அந்த சம்பாரிச்ச காசு இல்லை அல்லது நல்ல வழியில் வரலன்னா அந்த பொருளையோ இன்பத்தையோ உங்களால் என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது. எப்போ வந்துடுவாங்களோ யார் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? நேர்மையான வந்த வழியில் வந்த காசை நீங்கள் என்ன பண்ண முடியும் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியும். அதே தப்பான வழியில் வந்த காசை உங்களால் அந்த அளவுக்கு செலவழிக்க முடியாது இல்லையா? அதுதான் இது. ஓகேவா? அப்போ அற ஆளி நல்ல வழியில் நல்ல அதாவது அறனா நல்லது நாயன் நேர்மம் சொல்ல முடியாது ஆளினா கடல். ஓகேவா? அப்போ அறம் அப்படிங்கிற கடலை அறம் அப்படிங்கிற கடலுக்கே உருத்தான கடவுள். ஓகேவா? அல்லது அதனை கொண்ட தலைவன் அதனை கொண்ட அந்த வழியில நடக்கக்கூடிய தலைவன் கடவுள்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்ப அற ஆளி அப்படிங்கிறத வந்து கொண்ட தலைவனை கடவுளை நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா பிற ஆளி பொருள் இன்பம் அப்படிங்கிற கடலை நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் நீந்தி கடந்துடலாம். அப்படி இல்லைன்னா சேர்ந்தாருக்கு அல்லால் இதை சேராதவங்களால பிற ஆளி பொருள் இன்பங்கிற கடலை என்ன பண்ண முடியாது நீந்தி கடக்க முடியாது. அவ்வளவுதான். சரியா? அற ஆளி இதுல சில இடங்கள்ல அறவாளின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எப்படி தான் சொல்லி பொருள் என்னது அற ஆளிங்கிறதா அது. ஓகேவா? அற ஆளி அந்தனந்தால் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறாளி நீந்தல் அரிது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு குறளை நம்ம திரும்ப பார்த்துருவோம். சொல்லுங்கடா. தனக்குவமே இல்லாதந்தால் 1 சேர்ந்தாருக்கு அல்லால் 2 மனக்கவலை மாற்றல் அரிது 3 சென்டென்ஸா பிரிச்சுக்கலாம். அடுத்து 8வது அறாளி அந்தனந்தால் 1 சேர்ந்தாருக்கு அல்லால் 2 பிறாளி நீந்தல் அரிது 3ஆ பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க் யூ. அடுத்ததாக 9வது கோல் இல் பொறியின் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. நீங்க கவனிச்சிருப்பீங்க இவங்க எல்லாரும் கோலில் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சில இடங்கள்ல பார்த்தோம்னா இது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க கோலில் இப்படி கூட கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வந்து எப்படி பிடிக்கணும்னா கோல் இல். ஓகேவா? கோல் இல். இந்த கோல் அப்படின்னா என்னது கோல்னா கொள்ளுதல். கொள்ளுதல்னா என்ன வரீங்க கொல்லுதல்னா மற்றவங்களை கொல்றதுங்கிறது இந்த இல்லு வரும். ஓகேவா? கோ இல். ஓகேவா? இதுதான் என்னது மற்றவங்களை கொல்றது. இது வந்து என்னது எடுத்துக்கொள் வாங்கிக்கொள் கொல்றது. கொல்றது என்னது கைப்பற்றுறது அல்லது பின்பற்றுறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? வெரி குட். செயல்படாத. ஓகேவா? இந்த இல்லுங்கன்னா இல்லாத. ஓகேவா? இது கொல்லுனா கொள்ளுதல் எடுத்துக்கொள்ளுதல் செயல்படுதல் அப்படின்னு. இப்போ நீங்க ஒரு பொருள் வச்சுக்கிறீங்க அது அதுக்குண்டான வேலையை செய்யலை அப்படின்னா என்னது இது கொள்ளளவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி. அப்போ அதுக்கு உண்டானது அது வந்து செய்யணும். இல்லைன்னா அது வேஸ்ட் தானே அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ என்னது கொல் இல் கோல் இல் அப்படின்னா என்னது எதுக்கு பயன்படணுமோ அதுக்கு பயன்படாத கொள்ளுதல் இல்லாத. ஓகேவா? கொள்ளுதல் இல்லாத அதாவது எதுக்காக வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு யூஸ் ஆகாத. ஓகேவா? அப்ப எது யூஸ் ஆகாது பொறியின். பொறினா என்னது ஆல்ரெடி பார்த்துப்போம் இல்லையா? ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் என்னன்னா என்னென்ன தோல். ஓகேவா? முகத்துல மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐம்பொறிகள். ஓகேவா? இப்ப இந்த ஐம்பொறிகளும் குணம். குணம்னா அதனுடைய பயன். அதனுடைய பயன் இலவே. இத வந்து என்ன பண்ணலாம் அதுக்கு அது என்ன செய்யணுமோ அது செய்யாம போறது மாதிரி. ஓகேவா? வெரி குட். ஓகேவா? பொறியின் குணம் விளைவு. அப்ப கண்ணுனா அது பாக்குறதுக்கு யூஸ் ஆகணும். ஆனா அந்த பொறியோடைய குணம் என்ன ஆகுது இல்லாம போகுது. ஓகேவா? அது மாதிரி அதான் என்னது கோல் இல். ஓகேவா? அப்ப இந்த பொறிகள்லாம் இருந்து அது செயல்படாம போகுது பாத்தீங்களா? அதான் என்னது
என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணாம போகுது. ஓகேவா? கோலில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம போகுது அப்படிங்கிற மாதிரி. சரியா? பொறியின் குணம் விளைவு. அப்ப இந்த உறுப்புகள்லாம் இருந்து செயல்படாம போச்சு அப்படின்னா இந்த உறுப்புகள் இருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அதே மாதிரிதான் என்னது எண் குணத்தான். அப்ப இது வந்து என்னது? ஓகே, எண் குணத்தான். எண் குணத்தான்னா இறைவன் 8 வகையான குணங்களை கொண்டவன். ஓகேவா? 8 வகையான குணங்கள் என்னன்னா இருக்கிறதுலயே அவன் தான் உயர்வானவன், அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது, எல்லாருக்கும் மூத்தவன், அவன்தான் ஆதி. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன்ல நம்ம சட்டங்கள் பத்தி சொல்லும் போது இதுக்கெல்லாம் டாப்ல யார் இருக்கிறா? அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அவன் அதுக்கு நீங்க குணங்கள் சொல்லுவீங்கல்ல, அரசியலமைப்பு சட்டத்தோட ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி என்னது கடவுளோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இந்த எண் குணங்களும் வரும். ஓகேவா? அப்ப இந்த அதாவது அவன் தான் டாப். அப்ப நீங்க ஒரு தலைவர் எடுத்துக்கிறீங்களா, அவர் தான் டாப், அவருக்கு மேல யாருமே கிடையாது, அந்த மாதிரி வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரி அப்போ அவருக்கு மேல யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு இருக்கணும். அவருக்கு குருன்னு யாருமே இருக்கக்கூடாது. ஓகேவா? அவர் தான் குரு, அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்காங்க. அப்ப எண் குணத்தான் 8 வகையான பண்புகளை குணங்களை கொண்ட இறைவன். ஓகேவா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களோட தலைவர் இல்லை உங்க ரோல் மாடல் அப்பா அம்மா யார் வேணா வச்சுக்காங்க. ஓகேவா? எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. அப்ப அப்பேற்பட்ட உயர்வுடைய ஒருவனை வணங்கலன்னா அதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இப்பேற்பட்ட அறிவுடைய ஒருத்தனை மதிக்க தெரியலன்னா நீ படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்க என்னது எண் குணத்தான் தாளை. இப்பேற்பட்ட உயர்வுடைய ஒருத்தரை உனக்கு மதிக்க தெரியல அப்படின்னா மதிக்க தெரியல அப்படிங்கிறவனோட இயல்பு எப்படிப்பட்டதுன்னா இந்த 5 வரிகளும் இருந்து பயன்படலைன்னா எப்படி இருக்குமோ அதை போல. ஓகேங்களா? அப்ப கோல் இல் கொள்ளுதல் இல்லாத யார? எண் குணத்தான் தாளை. அவனால அதை வணங்க முடியல, அவனால பின்பற்ற முடியல அப்படிங்கும்போது இந்த காது இருந்து கேட்க முடியலன்னா என்ன பிரயோஜனமோ அதே பிரயோஜனம் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா ஃபர்ஸ்ட் அதோட இயல்புக்கு அடுத்து நாம என்ன பண்றதுக்கு அப்புறம் நமக்கு என்ன விளையுது, இந்த 3 இதுல பிடிச்சிருப்போம். இங்க எப்படி புரியுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன விளைவு, அதுக்கு அடுத்து அவருடைய குணம் எண் குணத்தான் தாளை, நாம என்ன பண்றோம். எங்க பார்த்தாலுமே இந்த 3 தான். எப்படியாப்பட்டவங்களை நாம என்ன பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும். கரெக்டா? இவ்வளவுதான் விஷயம். அது என்ன இப்ப கோலில், இப்ப நீங்க கோலில் அப்படின்னு படிச்சாலுமே எல்லா குழந்தைங்க கோலில் தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க கோல் இல் அப்படின்னு பிரிச்சீங்கன்னா இந்த மாதிரி வயசுல வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அது என்ன கோல் அப்படின்னா என்ன, இல்லைன்னா என்ன அப்படின்னு பிரிக்கும் போது அவங்களுக்கு கோல் தேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது நமக்கு ஒரு சான்ஸா இருக்கும். அதான் கோல் இல் பொறியின் குணமிலவே. இங்கோட ஒரு சென்டென்ஸ் முடிச்சிடும். தாளை இது 2வது சென்டென்ஸ். வணங்கா தலை. ஓகேவா? இது 3வது சென்டென்ஸ். சோ இது வந்து இவருடைய இயல்பு. இப்போ நான் எண் குணத்தான் தாளை ஏன் பிடிச்சிருக்கிறோம்னா இப்போ நீங்க ஒரு தலைவர் வச்சுக்கிட்டீங்கன்னா அது பொருந்தும். ஓகேவா? அவருடைய திருவடியை அவரை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்களே. ஓகேவா? சோ கோல் இல் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. இப்படி சொல்லிட்டே வரும்போது நமக்கு என்ன ஆயிரும், பொருள் புரிஞ்சு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நீ படிச்சிருக்கா கால கோல் இல் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. வெரி குட். இங்க வந்து இடம் இல்ல, அதனால கீழே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்து 10வது குறள். எப்படி அகர முதலங்கிற வார்த்தை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிற குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ அதே மாதிரி பிறவி பெருங்கடல் இந்த குறள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம இதுல ஒரு தடவை பார்த்துக்கலாம். யா சொல்லுங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் 1, நீந்தார் 2, இறைவனடி சேராதார் அவ்வளவுதான். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா அவர் எப்படியாப்பட்டவர்ங்கிற பண்பை கொடுக்கவே இல்லை. இங்க சொல்லுவோம் இல்லையா, கோலில் பொறியின் குணமிலவே. இங்க என்னன்னா நீந்துறவங்களுக்கு என்ன கிடைக்கும், நீந்தாதவங்களுக்கு என்ன நடக்கும், அல்லது எதை பண்ணவங்க நீந்துவாங்க, எதை பண்ணவங்க நீந்த மாட்டாங்க. அவ்வளவுதான். இங்க பாருங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர். யார் நீந்துவா? நம்ம இந்த பிறப்பு எடுத்துக்கிறோம், இந்த பிறப்புடைய இதை என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம், நீந்துவோம் அப்படிங்கிறது யாருன்னு இவங்க சொல்லல. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க, மறைமுகமா சொல்றாங்க நீந்தார். யார் நீந்த மாட்டாங்கன்னா இறைவன் அடி சேராதார். அப்ப அப்பேற்பட்ட உயர்ந்த மனுஷனைய பின்பற்றுறவங்க, வணங்குறவங்க, வாழ்த்துறவங்க எப்படி வேணா வச்சுக்காங்க. சரியா? அப்ப இறைவன் அடி சேராதார் என்ன பண்ண மாட்டாங்க, நீந்த மாட்டாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, இந்த இறைவனுடைய அடியை சேர்றவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிறவி பெருங்கடலை நீந்திடுவாங்க. ஓகேவா?
அதாவது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நல்ல உயர்ந்த லட்சியம் உயர்ந்த இருக்கக்கூடிய ஒரு ஆளை இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கிராஸ் பண்ணி வருவீங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 10ஓட 11 போயிட்டு தான் போகும். ஓகேவா? அப்போ இதை எப்படி படிக்கலாம்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்ப இறைவன் அடியை சேர்றவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிறவி பெருங்கடலை நீந்திடுவாங்க. அப்படி சேராதவங்க நீந்த மாட்டாங்க. ஓகேவா? சொல்லுங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர். வெரி குட். நீந்தார் இறைவன் அடி சேராதார். அவ்வளவுதான். சரி, இங்கே நாங்க என்ன முடிச்சுக்கிறோம், இது 1, இது 2, இது 3. ஓகேவா? இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 10 குறளையுமே அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் எப்படி எப்படிலாம் பிரிச்சிருக்கிறேங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா? அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் 1. ஆதி பகவன் முதற்றே உலகு. 2. சரியா? கற்றதனால் ஆய பயனின் கொள். 1. வாளறிவன் நற்றார். 2. தொழார் எனின். 3. மலர்மிசை ஏகினான் மானடி. 1. சேர்ந்தார். 2. நிலமிசை நீடு வாழ்வார். 3. வேண்டுதல் வேண்டாமை இலாம். 1. அடி சேர்ந்தார்க்கு. 2. யாண்டுமிடுமை இல்ல. 3. இருள் சேர் இருவினையும் சேரா. 1. இறைவன். 2. பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதுல நீங்க இறைவன் பொருள் சேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். சரியா? நாங்க ஈஸியா இருக்க இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு வந்துக்கிறாங்க. 3. ஓகேவா? பொறிவாயில் ஐந்தவித்தான். 1. பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். 2. நீடு வாழ்வார். 3. தனக்குவமே இல்லாதால் 1. சேர்ந்தார்க்கு அல்லால். 2. மனக்கவலை மாற்றல் அரிது. 3. அராளி அந்தனந்தால். 1. சேர்ந்தார்க்கு அல்லால். 2. பிராளி நீந்தல் அரிது. 3. கோயில் பொறியின் குணமிலவே. 1. என் குணத்தான் தாளே. 2. வணங்கா தலை. 3. பிறவி பெருங்கடல் நீந்துவர். 1. நீந்தார் 2. இறைவன் அடி சேராதார். தேங்க் யூ. இப்போ இந்த வீடியோ எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் பக்கமாக வந்திருக்கும். இந்த 1 ஹவருக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை உட்காந்து பார்த்துட்டு இருந்துருக்கிறீங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்களோட குழந்தைங்க கண்டிப்பாக அந்த குரலை படிச்சிருவாங்க. ஏன்னா யூ ஆர் ஸ்பெண்டிங் த டைம் ஃபார் தட். ஓகே, இதே மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் அனுபவித்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிடுறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் ட்ரீ. தேங்க்யூ.